பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில கூட அன்போடு கூட வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவரை என்றென்றைக்கும் உயர்த்திட, போற்றிட, புகழ்ந்திட நம்மை நாமே அர்ப்பணிக்கிறவங்களா இருக்கிறோம். அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதியதாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகளை அனுபவிக்கிறோம். கர்த்தர் சகாயர், நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்பதையும் வேதவசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைய நாளிலும் அவரை நோக்கி பார்த்து ஜெபித்து இந்த நாளை நாம் துவங்குவோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளை காண எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர், அதற்காய் நன்றி அப்பா. சோர்ந்து போகிறவர்களின் பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவருமாய் இருக்கிறீர். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையை கொடுக்கிறீர். ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பதையும் எங்களுக்கு உணர்த்தி எங்களை பலனாய் மாற்றுகிறீர், பலப்படுத்துகிறீர். இதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில கூட யார் யாரெல்லாம் கூடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அசைவாடுதல் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் தங்கட்டும். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தொடர்ச்சியாக நம்ம எசேக்கியேல் புத்தகத்துடைய பாகம் 2 நம்ம தியானிக்கிறோம். நேற்றைய தினத்துல பாகம் 1 அறிமுகத்தை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைய தினத்துல பாகம் 2 God meets us in exile, சிறையிருப்பிலும் சந்திக்கும் தேவன் என்கிற தலைப்புல இன்றைய தினத்துல தியானிக்க போகிறோம். சிறையிருப்பிலும் சந்திக்கும் தேவன். வசனங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல முதல் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாய் இருந்தது. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்திலுள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த 3 வசனங்களை இன்றைய தினத்தில் தியானிக்கிறோம். பாருங்க, முதல் வசனத்துல எசேக்கியேல் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், 30ஆம் வருஷம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது நம்ம கொஞ்சம் சற்று எடுத்து பார்க்கிறோம்னா, ஏன் இந்த 30ஆம் வருஷம்னு ஆரம்பிக்கிறார்னா, எசேக்கியேலுக்கு வயது அப்பொழுது 30. அவருக்கு 30 வயது ஆகும் பொழுது அவருடைய நிலைமை இப்போ என்ன அப்படின்னா, அவர் இப்பொழுது பாபிலோன்ல ஒரு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த 30 வயது இவர் அடையிறது இப்ப பாபிலோன்ல இவருக்கு 30 வயது ஆகிறது. ஆனால் இதற்கு முன்பே இவர் இங்கு அடிமையாக வர வைக்கப்பட்டு விட்டார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகள் முன்பதாக இவர் இங்கு வந்து விட்டார். இவருக்கு 30 வயது ஆகும் பொழுது யோசித்து பார்க்கிறாரு, நான் இப்ப எங்க இருக்கிறேன்? நான் அடிமையாக பாபிலோன்ல இருக்கிறேன். எந்த இடத்துல இருக்கிறேன்? இங்க இருக்கிற ஒரு நதி அண்டையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா விஷயம் என்னன்னா, இந்த 30ஆம் வயதுல தான்
ஒரு ஆசாரியன் தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை செய்ய அவர் தயாரான நேரமாக யூதர்கள் பார்ப்பார்கள். இவர் பிறந்து ஆசாரியனாக வளர்ந்தவர். ஆனால் ஆசாரியனாக அவர் ஊழியம் செய்யாதபடிக்கு இப்பொழுது சிறை கைதியாக வந்துவிட்டார். இதை நேற்றைய தினத்திலே கூட நம்ம தியானித்தோம். ஆசாரியன் ஊழியம் செய்ய தயாரான டைமா தான் இருக்குது. இது குறித்து என்னாகமம் 4:3 வாசிக்கும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாகன்னு மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுவார். 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் தான் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு தேவன் அன்றைய தினத்துல குறிப்பிட்ட வயது. அப்ப இப்பொழுது ஒரு 30 வயது ஆகிறது. ஆனால் ஆசாரிய ஊழியம் செய்வதோ இவராலே முடியாததாய் இருக்கிறது. எசேக்கியேல் எருசலேம் ஆலயத்தில் ஊழியம் செய்ய முடியவில்லை. அவர் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்தார். ஒருவேளை ஆலயத்தில் இருந்திருந்தால் இந்த வயதில் இப்பொழுது ஆசாரியன் ஊழியம் செய்ய ஆரம்பித்திருப்பார். வயது வந்துருச்சு. ஆனா வயதிற்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைக்கல. வயது வந்துருச்சு. ஆனா வயதுக்கேற்ற திருமணம் ஆகல. வயது வந்துருச்சு. ஆனா வயதுக்கேற்ற இன்னும் ஒரு காரியமும் எனக்கு நிறைவேறலன்னு சொல்லிலாம் கூட ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து போயிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தைகள தொடர்ந்து கேட்போம். எசேக்கியேலுக்கு அவர் எதிர்பார்த்தபடியான வயது வந்துருச்சு. அவரும் தயாரா இருந்தாரு. ஆனா ஆசாரிய ஊழியம் செய்வதோ அவருக்கு இப்பொழுது ஆகாததாக இருக்கிறது. இப்போ அவரு எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மாரி வசனம் சொல்லப்படுதுன்னா, கேபார் நதி அண்டையிலே அப்படின்னு போடப்பட்டிருக்கு. கேபார். கேபார் நதி அண்டையிலேன்னு இருக்குது. பாபிலோன் பகுதியில் இருக்கிற நதி இது. இந்த நதி எதற்கு அடையாளம் என்றால், ஒடுக்குதலுக்கும், அழுகைக்கும், ஏமாற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது. பாபிலோன் பாருங்க சங்கீதம் 137:1 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து, அங்கே சீயோனை நினைத்து அழுதோம் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். பாபிலோனுடைய ஆறுகள்ல இந்த கேபார் நதி அண்டையில உட்கார்ந்து எல்லாரும் அழுகிற ஒரு இடமா இருந்துச்சு. இப்படி நம்ம ஒடுக்கப்பட்டு விட்டோமே! நம்மனால இப்ப ஒண்ணுமே முடியலையே! ஏமாந்து இருக்கிறோமே! அப்படின்னு ஏமாற்றத்தின் அடையாளமான இடம் தான் கேபார் நதி அண்டை. இப்போ இதுல ஒரு விஷயத்த நல்லா புரிந்து கொள்ளணும். உங்கள் இருப்பிடம் மாறலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் மேல் இருக்கும் தேவனுடைய அழைப்பு மாறுவதில்லை என்பதை நீங்க உறுதியாய் நம்புங்கள். இப்போ எசேக்கியேல் அவர் இருந்த இடம் மாறிவிட்டது. ஆசாரியனாய் நான் இருந்திருப்பேனே அங்க இந்நேரத்துக்கு. ஆனா இப்போ இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறேனேங்கிற மாரி சூழ்நிலை இருக்கலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையின் மேல தேவன் வைத்திருக்கிற அந்த அழைப்பு மாறுவதில்லை பாருங்க. தேவன் நம்மள எடுத்து பயன்படுத்துறார் அப்படின்னா, எந்த இடமும் அதை தடுப்பதில்லை. எசேக்கியேல் இப்போ எருசலேமில் இருந்து பார்த்தா தூரமா தான் இருக்கிறார். ஆலயம் அவருக்கு அருகில இல்ல. ஆசாரியனாக ஊழியம் செய்வதற்காக அவர் பயிற்றுவிக்கப்பட்ட சூழலும் அவரிடம் இல்லை. ஆனாலும் பாபிலோனால் அவருக்கு மேலிருந்த வானத்தை எவராலும் மூட முடியவில்லை. மத்த விஷயத்துல தூரமாக்கி இருக்கலாம் எருசலேம. ஆலயம் பக்கத்துல இல்லைங்கன்னு ஆகியிருக்கலாம். அவருக்கு பயிற்றுவிக்கப்பட்ட சூழல் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த பாபிலோன்னால மேல இருக்கிற வானத்தை இவருக்கு மூடி வச்சிட முடியல. அவர் ஊழியம் செய்வார் என்று எதிர்பார்த்த இடத்தை இழந்தார். ஆனால் அவரை அழைத்த தேவனை இழக்கவில்லை. இந்த காலை வேளையில நம்மை தேடி வருகிற அருமையான வார்த்தை என்னன்னா, நீங்கள் அநேக காரியங்களை இழந்து நிற்கலாம் இப்போ. நீங்க எதிர்பார்த்த மாரியான ஒரு சூழலை இழந்து நிக்கலாம் நீங்க. அது என்னை விட்டு போயிடுச்சு. என்கிட்ட இப்ப இது இல்ல. என்கிட்ட இந்த சூழல் இல்ல. எனக்கு இதுதான் கம்ஃபர்ட் ஜோனா இருந்துச்சு. இந்த வேலை இருந்துச்சு. இந்த ஒரு ஒரு உறவு இருந்துச்சு. இந்த குடும்பம் இருந்துச்சு. இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இல்ல எல்லாம் என்ன கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்கன்னா,
உங்களுக்கு எதிராக இத்தனையும் அடைக்கப்படலாம். ஆனால் மேலிருக்கும் வானத்தை அடைக்க முடியவில்லை. யாராலும் அடைக்க முடியாது. உங்களை அழைத்த தேவன் உங்களை கைவிடுவதில்லை. அழைத்த தேவனை நீங்கள் இழந்து போகவில்லை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வையுங்கள். அப்போ இங்க வானம் திறக்கப்பட அப்படின்னு வசனத்துல வாசிச்சோம் பார்த்தீங்களா? வானம் திறக்கப்பட இப்போ இந்த கேபார் நதி இருக்கு பாருங்க, அதுவே அவருடைய பரிசுத்த ஸ்தலமா மாறியது. ஆவிக்குரிய அர்த்தத்துல. இந்த பாபிலோன் சிறையிருப்பின் தேசம் அவருடைய பயிற்சி கூடமாக மாறுகிறது. இந்த இடம் ஒரு ஏமாற்றத்தின் இடம் அப்படின்னு பார்த்தாங்களே, அந்த இடம் இப்பொழுது வெளிப்பாட்டின் பிறப்பிடமானது. ஹல்லேலூயா! உங்களுடைய சூழல் எவ்வளவு மோசமானதாகவும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா வானம் திறக்கப்படுகிறது நேரத்திலே ஒவ்வொரு சூழலும் தேவனுடைய செயலுக்கேற்றபடி மாறுகிறதா இருக்குது. இன்றைய நாள்ல எசேக்கியேலுடைய 3 அனுபவங்களை குறித்து தான் இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம். இந்த 3 வசனங்களை வாசிச்சோமே இன்னைக்கு. இந்த 3 வசனங்களிலிருந்து 3 அனுபவங்களை நம்ம பார்க்கிறோம். முதல் அனுபவம், வானங்கள் திறக்கப்பட்டன. நம்ம வசனத்துல வாசிச்ச அந்த வரிய கூட நம்ம திரும்ப வாசிக்கலாம். நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் சொல்றத வாசிக்கிறோம். வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். இப்போ வானங்கள் திறக்கப்பட்டன இல்லையா? திறந்த வானம் என்பது வெறும் உணர்ச்சி பூர்வமான அனுபவம் அல்ல. தேவனுடைய பார்வையிலிருந்து உண்மையை பார்க்கும்படி திரை விலக்கப்படுவதாகும். இந்த வானங்கள் திறக்கப்பட்ட அனுபவம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ, இன்றைக்கு வாழ்க்கையுடைய நகர்வை குறித்தோ ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களே. இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்க போறேன்? எவ்வளோ வேதனையா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்க சூழல் இவ்வளவு மோசமா இருந்துட்டு இருக்கலாம். நீங்க கேபார் நதியண்டையில உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஏமாந்து போயிருக்கலாம். இன்னும் எவ்வளவு காலம், என்னுடைய வயது அதற்கு வந்து விட்டது, இந்த வயசுல நான் என்னத்துக்கு இப்படி ஆயிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி எல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுக்கு மேல வானங்கள் திறக்கப்பட்ட இந்த அனுபவத்தை நீங்க உணர்ந்து கொள்றதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கைய உங்க கண்ணோட்டத்துல பார்க்காம தேவனுடைய பார்வையிலிருந்து உண்மையை பார்க்கும்படி இப்பொழுது திரை விலக்கப்பட்டதா இருக்குது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நமக்கு தெரியல என்னதான் நடக்குது என் லைஃப்லன்னு. ஆனா கர்த்தர் வானங்களை நமக்கு திறக்கிறதின் அடையாளம் என்னன்னா, நமக்கு நம்ம வாழ்க்கையை பற்றின விசுவாச பார்வை வருகிறது, தரிசன பார்வை வருகிறது. அது தேவனுடைய பார்வையாக இருக்கிறது. வேதாகமத்துல ஸ்தேவான் உபத்திரவத்தின் நடுவில் வானங்கள் திறந்திருக்கிறதை கண்டார். அதனால சந்தோஷமாய் ஜெபம் பண்ணிட்டு போனார். இயேசு கிறிஸ்து ஊழியம் ஆரம்பிக்கும் போது வானங்கள் திறக்கப்பட்டன. அதனால சந்தோஷமா ஊழியத்துக்குள்ள வந்தார். இதெல்லாம் எதற்கு அடையாளம்? தேவனுடைய பார்வையில் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப தெளிவா தெரிந்து கொள்கிறோம். ஸ்தேவான் மரிக்கும் தருவாயில வானங்கள் திறக்கப்பட்டதை பார்க்கிறாரு. அர்த்தம் என்ன? பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறது என்பதை பார்த்தார். அவர் இங்க மரிப்பதற்கு யோசிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. அவர் என்ன இப்படி செய்வது தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்பதையும், எல்லாம் சரியாய் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற பார்வை அவருக்கு கிடைக்கிறதா இருக்குது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, வானங்கள் உங்களுக்காக திறக்கப்படுகிறதின் அடையாளம் உங்களுக்கு நடந்து கொண்டிருப்பதை பற்றின தெளிவு உங்களுக்கு சேருகிறது. இதை உறுதியாக நீங்க நம்ப ஆரம்பிக்கலாம். இதுதான் எசேக்கியேலுக்கு கிடைத்த முதல் அனுபவம். இரண்டாவது அனுபவம் என்னன்னா, வசனத்திலே வாசிக்கிறோம். கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு
கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அப்படின்னு வாசிக்கிறோம். முதல்ல வானங்கள் திறக்கப்பட்டது, முதல் அனுபவம். 2வது இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது அவருக்கு. பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆரம்பிக்கும் போதே இது வருகிறது. எசேக்கியேல் தனது வேதனையிலிருந்து ஒரு செய்தியை உருவாக்கி எழுதி வச்சிரல. ரொம்ப வேதனையா இருக்குதுன்னு சொல்லி புலம்புறத எழுதி வச்சிரல. அவருடைய வேதனையின் நடுவில் கர்த்தருடைய வார்த்தை அவரிடம் வருகிறது. இந்த உண்மையை, இந்த அனுபவத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? இன்றைக்கு காலை வேளையில கூட நீங்க எதை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்களோ, எந்த வேதனையில நீங்க சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, அந்த வேதனையின் நடுவில் கர்த்தருடைய வார்த்தை உங்களிடம் வருகிறதா இருக்கிறது. கர்த்தர் தமது வார்த்தையை எந்த சூழலிலும், எந்த நேரத்திலும் உங்களை நோக்கி அனுப்புகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்க வேதனையின் நடுவிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. 3வது ஒரு அனுபவம் பாருங்க. வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். தேவன் எசேக்கியேலுக்கு எதையோ காட்டியதோடு நிற்கவில்லை. அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக தமது கரத்தை அவன் மேல் வைத்தார். இந்த உண்மையை கொஞ்சம் எல்லாருமே புரிந்து கொள்ளலாம் பாருங்க. முதல்ல வானங்கள் திறக்கப்பட்டது. தேவனுடைய பார்வையில எல்லாவற்றையும் பார்க்கும் பாக்கியம் இப்பொழுது எசேக்கியேலுக்கு கிடைத்தது. 2வது, கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்து சேர்ந்துருச்சு. நீ இப்படி பேசு, இதை நீ சொல்லு, இப்படி நடக்க போகுது, இதெல்லாம் சொல்லிட்டார். சொன்னதோட நிக்கல பாருங்க. தேவ தரிசனங்களை பார்த்துட்டாரு. தேவனுடைய வார்த்தை வந்துருச்சு, அதையும் வாங்கிட்டாரு. அதற்கு பிறகு கர்த்தருடைய கரம் அவர் மேல் வந்து அமர்ந்ததுன்னு வாசிக்கிறோமே. அது எதற்கு அடையாளம்னா, தேவன் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை, தரிசனம், இதெல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்வதற்குரிய ஒரு வழிநடத்துதலுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது தான் அவருடைய கரம். பாருங்க, அது என்னென்ன அடையாளம்ங்கிறத புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய கரம் இல்லாத தரிசனம் விரக்தியை உருவாக்கலாம். நீங்க நிறைய பேரு தரிசனத்தை பெற்றிருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய கரம் அவர்களை வழி நடத்துகிறபடி இல்லாம இருந்துச்சுன்னா வெறுத்துருவாங்க. நிறைய தரிசனம்லாம் இருக்குது, எங்க நிறைவேறுது? எல்லாம் ஒன்னும் நிறைவேறுவதில்லை அப்படின்னு விரக்தி ஆயிடுவாங்க. தேவனுடைய கரம் வெளிப்பாட்டை வல்லமையாகவும் கீழ்ப்படிதலாகவும் ஊழியமாகவும் மாற்றுகிறது. புதிய ஏற்பாட்டிலும் இதே விதம் தான் காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 11:21 அப்போஸ்தலர்கள் எல்லா பக்கமும் போய் ஊழியம் செய்யறதற்கான செயல்பாடுகள் ஆரம்பிக்கும் பொழுது வசனம் எப்படி கொண்டு வரப்படுகிறது என்றால், கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்ததுங்கிற வார்த்தையை கவனிங்க. அப்போ கர்த்தருடைய கரம் எதை குறிக்குது பிரதர் அப்படின்னு கேட்கும்போது, ஆவியானவர் கொடுக்கும் தெய்வீக அதிகாரத்தை குறிக்குது. ஆவியானவர் தருகிற தெய்வீக பலன் அதை குறிக்குது. ஆவியானவர் காட்டும் தெய்வீக வழி நடத்துதல் அதை குறிக்குது. ஆவியானவர் அருளும் தெய்வீக பாதுகாப்பு அதை குறிக்குது. ஆவியானவர் வைக்கும் தெய்வீக பொறுப்பு இதை நமக்கு கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். இதெல்லாம் கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் ஆவியானவருக்கே அடையாளமா இருக்குது. அவர் ஆவியானவருடைய செயல்பாடுகள், ஒரு தேவன் கொடுக்கிற அதிகாரம், தேவன் கொடுக்கிற ஒரு பலன், தேவன் நம்மளை வழி நடத்துகிற அந்த வழி நடத்துதல், தேவனாலே நம்ம பாதுகாக்கப்படுகிற அந்த பாதுகாப்பு, ஒரு தெய்வீக அந்த பொறுப்பு, இதெல்லாம் கர்த்தருடைய கரத்திற்கு அடையாளமா இருக்கிறது. அப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டியிருக்கலாம், அதற்கான வார்த்தையை அனுப்பியிருக்கலாம். ஆனா அவைகளை நிறைவேற்றி முடிப்பதற்கு நமக்கு சப்போர்ட்டாக எது வருகிறது? கர்த்தருடைய கரம் என்கிற அடையாளத்துவப்படுத்துகிற ஆவியானவருடைய உதவி, அது நமக்கு சேருகிறது. எசேக்கியேல் 1 அதிகாரம் முதல் 3 வசனத்துல
உண்மையான ஊழியத்தின் 3 பரிமாணங்கள நம்ம பார்க்க முடிகிறது. திறந்த வானம், வெளிப்பாடு என்பதற்கு அடையாளம். அந்த வேதனையின் மத்தியில வந்த வார்த்தை தேவனுடைய செய்தியாக இருக்கிறது. அவர் மேல் வந்து அமர்ந்த கர்த்தருடைய கரம் தேவனுடைய வல்லமைய பவர் உடைய அடையாளமா இருக்குது. சோ இன்னைக்கு வார்த்தை இல்லாத வெளிப்பாடு கற்பனையாக மாறிருது. அதே மாரி வல்லமை இல்லாத வார்த்தை வெறும் தகவலாக மாறிவிடுகிறது. வார்த்தை இல்லாத வல்லமை கட்டுப்பாடற்ற உணர்ச்சியாகவும் மாறிவிடுகிறது. அப்ப கண்டிப்பா இன்னைக்கு வெளிப்பாடு, தேவனுடைய வார்த்தையாகிய செய்தி, அதற்குள்ள இருக்கிற வல்லமை, இதோடு செயல்படுகிறது தான் உண்மையான ஊழியத்திற்கு அவசியமானதா இருக்கிறது. இதை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் ஆரம்பத்திலேயே விளங்கிக் கொள்ளுகிறோம். ஆரம்பத்திலேயே என்ன சரியாக நம்மளால விளங்கிக் கொள்ள முடிகிறது என்றால், தேவன் இப்படிப்பட்ட விதமாக நம்மிடம் பேச விரும்புகிறார், காட்ட விரும்புகிறார், வழிநடத்த விரும்புகிறார். இன்றைக்கான தியான கேள்விகள் ஒவ்வொன்றா நான் கேட்கிறேன் பாருங்க. Have I mistaken a difficult season for God's abandonment? கடினமான ஒரு காலத்தை தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேனா? இப்ப நீங்க இருக்கிற ஒரு காலத்தின் சூழல் ரொம்ப கடினமா இருக்குது பிரதர், ரொம்ப நெருக்கடி அப்படின்னீங்கன்னா, அந்த இடத்துல தேவன் உங்களை கைவிட்டு விட்டார்னு நினைக்கிறீங்களா? தப்பா புரிந்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படி இருந்தா நிச்சயமா இல்ல, கர்த்தர் உங்களை கைவிடவில்லை. எசேக்கியேலுடைய இடம் மாறி இருக்கலாம், அவருடைய சூழல் மாறி இருக்கலாம். ஆனால் தேவன் எசேக்கியேலுக்காக வானங்களை திறந்தார். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்ற நேரத்தில் அவனுக்கு அந்த வேதனையின் மத்தியிலும் வந்து அடையும்படி செய்தார். அதற்கேற்றபடி அவன் வாழ்ந்து காட்டுவதற்கான உதவியை அவருடைய கரத்தின் மூலமும் கொடுத்தார். உங்களுக்கும் அதே போல தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். இரண்டாவது தியான கேள்வி, what familiar thing have I lost that God may be using to reveal himself more deeply? அதாவது, நான் இழந்த எந்த பழக்கமான காரியத்தின் மூலம் தேவன் தம்மை இன்னும் ஆழமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். அதாவது, இவ்வளவு நாள் நீங்கள் செய்து கொண்டிருந்த ஒரு நல்ல பழக்கம் தான், ஆனா அதை நீங்க விட்டுட்டீங்க இப்போ. ஆனா அந்த பழக்கத்தின் மூலமாகவும் தேவன் இன்னும் என்கிட்ட பேச விரும்புறாரு, சொல்லி விவரிக்க விரும்புறாருன்னு இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதா ரெண்டாவது கேள்வி. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க முன்னாடி ஒழுங்கா ஜெபிக்கிறவங்களா இருந்திருக்கலாம், இப்படி காலையில எழுந்து ஜெபிக்கிறவங்களா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப ஜெபிக்காம இருக்கலாம். இல்ல ஒழுங்கா வேத ஆராய்ச்சியும் வேத வசனங்களையும் தியானிக்கிறதையும் உட்கொள்றதையும் பழக்கமா வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது இப்ப அந்த மாதிரிலாம் நான் படிக்கிறது இல்லை, நீங்க விட்டு இருந்திருக்கலாம். இல்ல நல்ல ஒரு ஆராதனையில ஐக்கியத்துல இணைந்து, நல்ல ஒரு ஐக்கியத்துல இணைஞ்சு வல்லமையா நீங்க தேவனோடு இணைஞ்சிருப்பீங்க. அந்த பழக்கம் இன்னைக்கு இல்லாம இருந்திருக்கும். இப்படி ஏதாவது விட்டுருக்கீங்களா? அதை நீங்க மீண்டுமாய் துவக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த அந்த சூழ்நிலை நிமித்தமாக, அந்த ஜெப நேரத்தின் நிமித்தமாக, அந்த வேத ஆராய்ச்சி நிமித்தமாக, அந்த ஆராதனை நிமித்த நேரத்துல தேவன் இன்னும் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு ரெடியா இருக்கிறார். அதுதான் உங்களுக்கான வானங்கள் திறக்கப்படுகிறதற்கான நேரமாய் மாறுகிறது. மூன்றாவது கேள்வி, am I seeking only a change of circumstances or am I seeking an open heaven? அதாவது, நான் சூழ்நிலை மாற்றத்தை மட்டும் தேடுகிறேனா அல்லது திறந்த வானத்தை தேடுகிறேனா? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடமா இருக்குது பாருங்க. எசேக்கியேலுக்கு காண்பிக்கப்பட்ட விஷயம், இவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் வானங்கள் திறக்கப்பட்டது. இன்னைக்கு நமக்கு நம்மளுடைய கண்ணோட்டம் அதுதான் மாறணும். நம்மளுடைய மனித கண்ணோட்டத்துல வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு பொறுமை இழந்து போகிறோம், விரக்தி அடைகிறோம், வேதனையவே பெரிதாக பேசுகிறோம், வாழ்க்கையவே வேற மாதிரி யோசிக்கிறோம். ஆனா நமக்கு திறந்த வானம் இருக்கிறது, வானங்கள் நமக்கு திறக்கப்பட்ட அனுபவம் நமக்கு கிடைக்குதுன்னா, நிச்சயமாகவே தேவனுடைய பார்வையில நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். என் வாழ்க்கையில தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் மாறிக்கொண்டிருக்கிறதா? ஆமா, நன்மைக்கு ஏதுவாக தான் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை சரியான பார்வையில விளங்கிக் கொள்வோம். அதனால நம்ம வானங்கள் திறக்கப்பட்டதை தான் நம்ம எதிர்பார்க்கணும் பாருங்க.
அடுத்த கேள்வி, வாட் வேர்ட் ஹாஸ் காட் ஆல்ரெடி ஸ்போக்கன் தட் ஐ நீட் டு ஒபே டுடே? தேவன் ஏற்கனவே பேசிய எந்த வார்த்தைக்கு நான் இன்று கீழ்ப்படிய வேண்டும் என்கிற கேள்வி இன்றைக்கு முன்பாக வைக்கப்படுது. கரெக்டு தான் பிரதர், கரெக்டு தான் பாஸ்டர், என்கிட்ட ஆண்டவர் நிறைய இந்த விஷயத்தை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு, இதே மாதிரி தான் என்கிட்ட பேசியிருக்கிறாரு, முன்னாடிலாம் நீ நல்லா ஜெபம் பண்ணுவ, ஏன் இப்போ ஜெபம் பண்ண முடியறது இல்லைன்னு என்கிட்ட பேசியிருக்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தையை நான் ரொம்ப ஆவலா வாசிப்பேன், படிப்பேன், தியானிப்பேன், ஆனால் இப்பெல்லாம் அது பண்றது இல்லை அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. ஆனா இப்படிலாம் பேசியிருக்கிறாருன்னு தெரிஞ்சுமே இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த வார்த்தை திரும்ப உங்களை தேடி வருது. ஆண்டவர் உங்ககிட்ட இதை செய்யின்னு சொன்னார்ல, இதை விட்டுடுன்னு சொன்னார்ல, அந்த விட்டுடுன்னு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. எதை செய்யின்னு சொன்னாரோ அதை நீங்க செய்ய ஆரம்பிங்க. அடுத்த தியான கேள்வி பாருங்க. Where do I need the strengthening hand of the Lord? எந்த பகுதியில் கர்த்தருடைய பலப்படுத்தும் கரம் எனக்கு தேவை என்று நான் உணர்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம தியானத்துல 3 பரிமாணங்கள், 3 அடையாளங்களை பார்த்தோம், அனுபவங்களை பார்த்தோம். முதல்ல வானங்கள் திறக்கப்பட்டது உண்மைதான், கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தேடி வந்தது உண்மைதான். ஆனா அதற்கு என்னால செயல்பட முடியவில்லையே என்று நீங்க எந்த விஷயத்துல சோர்ந்து போயிட்டு இருக்கீங்களோ, அங்க எது தேவைன்னா கர்த்தருடைய பலப்படுத்தும் கரம் உங்களுக்கு தேவை. The strengthening hand of the Lord. இன்றைக்கும் கர்த்தர் அதை உங்களுக்கு உதவிகரமாக வைக்கிறார். ஆவியானுடைய பலன் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. அதை நீங்க விசுவாசிக்கலாம். கடைசி கேள்வி, Can God transform my present Babylon into a place of revelation? என்னுடைய தற்போதைய பாபிலோனை தேவன் வெளிப்பாட்டின் ஸ்தலமாக மாற்ற முடியும் என்று விசுவாசிக்கிறேனா? அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சூழல் ஒருவேளை பாபிலோன் மாதிரி இருக்கலாம். எசேக்கியேலுக்கு இப்போ மாறி இருக்கிற சூழ்நிலைகள் பாபிலோன் மாதிரி இருக்கிறது. ஆனா இந்த சூழலையே கர்த்தர் எனக்கு தேவையான வெளிப்பாட்டின் ஸ்தலமாக மாற்ற முடியும், அவரோடு உறவாடுகிற இடமாக மாற்ற முடியும் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? ஏனென்றால் தேவனுடைய அசைவாடுதலும் தேவனுடைய உதவியும் உங்களை ஒரு இடம் தடுத்து வைக்க முடியாது பாருங்க. அது எந்த இடத்திலும் உங்களை தேடி வருகிறதா இருக்கிறது, எந்த இடத்திலும் உங்களை வந்து சேருகிறதா இருக்கிறது. உங்களுக்கான உதவிகளை அனுப்ப தேவன் வானங்களை திறக்கிறார், வார்த்தையை அனுப்புகிறார், கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமருகிறது. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உடைய பாதத்திலே நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஆண்டவரே சரணடைகிறோம். இன்றைக்கு தியானித்த வார்த்தையை போல எங்களுக்கு அந்த வயது எட்டிவிட்டது, ஆனால் அதற்கான காரியம் நடக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. கண்ணீரும் ஏமாற்றத்துகளும் விழுந்து கேபார் நதி அண்டையிலே அமர்ந்திருக்கிறது போல ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நம்புகிறோம், நீர் எங்களை தேடி வருகிற தேவன். வேதனையான சூழ்நிலைகளில் நாங்கள் இருக்கும் பொழுதும் எங்களுக்காக வானங்களை திறக்கிறவர். என்ன நடக்கிறது என்று அறியாமையிலே குழம்பி போய் கொண்டிருக்கும் பொழுதும் எங்களுடைய கண்களின் பார்வைகள்ல உம்முடைய கண்களின் பார்வையை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு வானங்களை திறந்து வைக்கிறவரா இருக்கிறீங்க. தேவ தரிசனங்களை பார்க்க வைக்கிறவங்களா இருக்கிறீங்க. அதற்காய் நன்றி. இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை தேடியும் உம்முடைய வார்த்தை வந்ததற்காய் நன்றி. அதற்கு கீழ்ப்படிய, அடிபணிய, வழி நடத்தப்பட உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எதெல்லாம் செய்ய முடியவில்லை என்று இருக்கிறார்களோ அதில் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும். அதற்கான அதிகாரத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் கொடுப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினத்திலும் எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்திக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை கொடுங்க. ஞானத்திலும் அறிவிலும் ஆண்டவரே புத்தியிலும் நாங்கள் வளரட்டும். இன்னும் எங்களுக்கு சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையையும் எங்கள் எல்லாருடைய குணாதிசயங்களையும் இன்னும் கற்றுக் கொடுக்க விடுங்க. நாங்கள் அப்படிப்பட்ட அடையாளமாகவே இருக்கட்டும். நீடிய பொறுமையை கொடுங்க. நாங்கள் எதற்கும் அவசரப்பட வேண்டாம். உம்முடைய அன்பை, அகாப்பை அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றி இருக்கிறது போல நாங்கள் எல்லாருக்கும் அந்த அகாப்பை அன்பை காட்டட்டும். ஆண்டவரே, எங்கள் சரீரங்கள் இருக்கிற எல்லா அவயவங்களும் ஆரோக்கியமாக பலனாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உடைய தழும்புகளால் நாங்கள் எல்லாம் குணமாய் இருக்கிறோம். இதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பொருளாதார காரியங்களை செழிப்பை உண்டு பண்ணுகிற தேவன், எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து மீதி எடுக்கிற தேவன், உம்முடைய ஐஸ்வர்யத்தாலும் கனத்தாலும் எங்களை நிரப்பி உம்முடைய ராஜ்யத்திற்காக அள்ளி கொடுக்கவும், இன்னும் எல்லா ஜனங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கவும் எங்களை கர்த்தர் பெருக வைப்பீராக. இன்றைய நாளிலும் உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழ்ந்து எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காகவே செய்து முடிக்க கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை கொடுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் இப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you, brothers and sisters. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, uncle. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord, pa. Praise the Lord. Praise the Lord, ma. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord.